ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம் நம்மளோட சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுனால யூடியூப்லேருந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன வீக் நான் கம்யூனிட்டி டேபில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்னு. அந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கான ஆன்சரையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம சேனல் இப்போ 1,13,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க, தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோக்கும் லைக் கொடுக்குற சப்ஸ்கிரைபர், இது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்னோட பார்த்திங்கன்னா சிஸ்டராகவே மாறிட்டீங்க. நான் அண்ணின்னு சொல்கிறேன், ஒரு சிலர் அக்கான்னு சொல்கிறேன், அம்மான்னு சொல்கிறேன். அந்தளவு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே உறவுகளாகவே மாறிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்வர் ப்ளே பட்டனோட நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு யூடியூப் சிஇஓ கிட்டேருந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்மளை கங்க்ராஸ் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். நம்மளோட சேனல் தமிழ் பொண்ணு சமையல்ங்கிற நேம் பதிச்சு சில்வர் ப்ளே பட்டன். பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. பாருங்கள், இதை நான் உங்களோட காமிக்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நினைக்கவே ரொம்ப சந்தோஷம். இப்போ இதை க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டட் டு தமிழ் பொண்ணு சமையல் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு யூடியூப் சிம்பிளோடு நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள், கிளாஸுக்குள்ளார யூடியூப் லோகோவோட இந்த ப்ளே பட்டன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தான் இது எப்படி சொல்கிறது, உங்களால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் வர எந்த வீடியோ பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். என்னை பற்றி, தமிழ் பொண்ணு சமையலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஸ்டின்ஸில் அதிகமாக கேட்டிருந்தது என்னோடய நேம் என்னென்னு கேட்டிருந்தீங்க, அண்ட் என் ஃபேமிலி பற்றி சொல்லியிருந்தீங்க. என்னோடய நேம் தேன்மொழி. என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான், ஹஸ்பண்ட், பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 9 வயசு ஆகுது. பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது. 4 பேர் கூட மாமனார் மாமியார், ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். இது என்னோடய பாப்பா. நீங்கள் முன்னாடி பார்த்தது என்னோடய பையன். அடுத்தது என்னோடய ஊர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஊர் சேலம். நான் சேலத்தில் இருக்கேன். பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலத்துலேயே மேட்டூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய மேச்சேரி அப்படிங்கிற ஊர். ஹையர் செகண்டரி வரைக்கும் மேச்சேரி ஹையர் செகண்டரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அடுத்தது டிகிரி கம்ப்ளீட் பண்ணது பார்த்திங்கன்னா சேலத்தில் 8 ஆர்ட்ஸு, அதாவது கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி ரெண்டுமே நான் அங்கே தான் படித்தேன். நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், அது இல்லாமல் பிஎட்டும் முடிச்சிருக்கேன். அடுத்தது என்னோடய மேரேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜான்னு. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது லவ் மேரேஜ், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது அரேஞ்ச்டு மேரேஜ். ஆக மொத்தம் அது லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அதை பற்றி சொன்னால் ரொம்ப நேரம் வீடியோ எழுத்துரும், அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் என்னோடய பிஸ்னஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் எந்த பிஸ்னஸும் பண்ணல. எங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் வீட்டில் இருக்கேன். ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வீட்டில் யூடியூப் மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் என்னோடய யூடியூப் ஜர்னி பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 2018 டிசம்பர் 24 அன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணினேன். சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 4 மாதம் முடிஞ்ச உடனே என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு மந்த்லி யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்து என்னோடய ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு கேட்டிருந்தீங்க.
மோஸ்ட்லி யூடியூபர் எல்லாருமே எனக்கு ஃபேவரட் தான். ஏன்னா நாமளும் அதே ஃபீல்டில் தான் இருக்கோம். ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து சேம் ஒரு கை குழந்தையோட ஒரு யூடியூப் சேனலையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராகவும் இருந்தாங்க. இப்போ வந்து அதை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் சுனிதா. அடுத்தது என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல் என்னென்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணே உனக்காக யூடியூப் சேனலும் ராகாஸ் கிச்சன் யூடியூப் சேனலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்றைக்காவது அவங்கள மீட் பண்ணணுன்னு ஆசையும் இருக்குது. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் அவங்கள மீட் பண்ணால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது. இப்போ ஒரு வீடியோவுக்கு பர்டிகுலராக ஒரு வீடியோவுக்கு அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. காரணம் வந்து என்னோடய கண்டென்ட்டு தப்புன்னு சொல்லி வர கிடையாது. என்னோடய ஸ்லாங்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உருளைக்கிழங்கு தொல்லி உளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதை வந்து தொல்லின்னு சொல்லக்கூடாது, தோல்னு தான் சொல்லணும். உளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, உரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ், அதாவது நிறைய நெகட்டிவ் இதில் வந்து இருந்தது. ஆக்சுவலி அது என்னோடய ஸ்லாங்கு தான் தப்பு, என்னோடய கண்டென்ட்டு தப்பு கிடையாது. சரி, ஆனாலும் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் மீறி கண்டென்ட்டு விட்டு வெளியில் நெகட்டிவாக ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நான் மோஸ்ட்லி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன், இல்லைனா ரியாக்ட் பண்ண மாட்டேன். நார்மலாகவே நான் வந்து கொஞ்சம் பொறுமைசாலின்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக நெகட்டிவ் வந்தால் அதை வந்து எடுத்துக்க தெரியும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமை இருக்குது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் வராது. இன்னும் தமிழ் பொண்ணு சமையல் பற்றி சொல்லணும்னா நம்ம சேனல் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் சேனல். லேடிஸ்க்கு பிடிச்ச எல்லா மாதிரியான வீடியோக்களும் நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்திருக்கு, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்கும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கிவ் அவே வரப்போகுது. ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அதுக்கான ஆன்சரையும் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் மனசுலேருந்து நிறைய கொஸ்டினுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஹாப்பியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ.